நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் அதை தடைப்பட முடியாது என்று சொல்கிறது நம்ம பார்க்குறோம். தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்போடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்முடைய வாய்களை திறந்து நம்ம தேவன் செய்கிற எல்லா காரியங்களும் அவர் நன்மையான காரியங்கள் மட்டும்தான். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா, உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது என்று சொல்லி தேவன் சமூகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே எங்கள் வாய்களை திறந்தப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ சொல்லுங்க. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ನಾ ಬಾಳಲಾರೆನು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ನಾ ಹಾಡಲಾರೆನು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே உடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவரையுமாய் தகப்பனே உடைய தயவான கிருபையினால எங்க ஒவ்வொருவருமாய் நீ பாதுகாத்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் கருத்து ஒப்பு கொடுத்து கல்வாரி இயேசுவின் நாமத்தினால எங்க ஜெபத்தை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். பக்கத்துல 2 பேர் பார்த்து சொல்லுங்க, அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் எப்பவுமே நல்லவரா இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நினைத்த காரியங்களை செய்யும் அளவுக்கு நம்மளை கைவிடுவதில்லை, நம்மளை விட்டு விழுவதும் இல்லை. ஆமென். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடலை பாடி அப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஸோ ஜெபத்தோட ஜெயவேதன்ல 151 எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதே இல்லை, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வாரு. எந்த மனுஷனும் பார்க்கவே முடியாது, எந்த டாக்டரும் பார்க்க முடியாது, ஆனா எல்லாமே ஏசப்பா பார்த்துக்கொள்வார். ஆமென். எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க, இயேசு நீங்க, அவ்வளவுதான். நாங்க சோர்ந்து போக மாட்டோமே, இருக்கையில நாங்க சோர்ந்து போவ சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் சொல்லுங்க, சமாதான காரணம், ஆமா சர்வ வல்லவரும் இயேசு நீங்க இருக்கையில கரங்களை தட்டி போக மாட்டோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கட்ட நீங்க தானே, அதிசய ஆமா இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமாப்பா. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் ஆமா நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க
நீங்க தானே இருளிக்கும் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு நீங்க நாங்க சோதனை மாற்றமே நீங்க இருக்கையில நாங்க சோதனை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க 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 ஆமென் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் என்று ஆமென் இந்த பாடல் எவ்வளவு அழகா சொல்லப்படுது பாருங்க சமாதானக்காரன் நீங்க தானே சர்வ வல்லவர் நீங்க தானே ஆமென் நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த பேராவை நான் மறுபடியும் பாட போறேன் நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்கன்னா நீங்க பார்த்துக் கொள்வீங்க நீங்க பார்த்துக் கொள்வீங்க சமாதானக்காரன் நீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்ல போறீங்க நீங்க தானே ஓகேங்களா ரெடியா பாடலாமா நம்ம சேர்ந்து சமாதானக்காரனரும் அவ்வளவுதான் சர்வ வல்லவரும் சுத்தமா பாடலாமே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கத்தானே வந்திருக்கிறோம் ஆமென் எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க ஆமென் நம்ம அப்பாவை ஆராதிப்பதுல எதுவுமே ஆண்டவரை ஆராதிப்பதுல ஒரு எதுவுமே கவலையே கிடையாது ஆமென் நம்மள எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் கரங்களை எடுத்து வந்தீங்கன்னா மட்டும் வீட்டுல வைக்காம கரங்களை எடுத்து வந்ததுக்கு மட்டும் நீங்க கரை தட்டி அப்பாவை நாமத்தை மகிமைப்படுத்தலாம் சேர்ந்து பாடலாமா இந்த பாடலை மறுபடியும் பாடலாமா சமாதான காரணரும் சர்வ வல்லவரும் சமாதான காரணரும் சர்வ வல்லவரும் இயேசு நீங்க இருக்கையில என்னன்னாலும் பரவாயில்ல இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து கடைசி அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர் ஆமா அதுதான் அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து கடைசியா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க என் வாழ்க்கையில எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க கடைசியா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க இயேசு நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க ஹல்லேலூயா கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஆமென் அவர் எல்லாமே பார்த்துக் கொள்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஆமென் நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய வேதனையின் நேரத்துலலாம் இந்த பாடல் பாடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஆமென் ஹல்லேலூயா ஏன் தெரியுமா அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் ஆமென் ஹல்லேலூயா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு ஆண்டவர் அவருக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டாரு ஆனா ஆண்டவருக்கு நம்பிக்கை வச்சாரு அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வாரு ஏன்னா ஏற்ற நாட்களே ஆண்டவர் ஏற்றமான காரியங்களை அவர் செய்து முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கு ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு கன்னட பாடலை பாடி ஆண்டவர் நாம செம்மைப்படுத்தலாம் நமக்கு எல்லாருக்கும் அந்த புது பாடலாக இருக்கலாம் பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் போன வாரம் நான் பாடினேன் ஆத்மாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு அந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியும்ல ஸோ கன்னடாவில் தெரியுமா அது நன்மனவே கொண்டாடு பூர்ண ஹிருதயದಿಂದ கொண்டாடு அது வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கிறோம் இந்த பாடல் பாடும்போது என்ன தெரியுமா தோணுது நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா நம்மள ஆண்டவர் இந்த கொரோனா டைம்ல இருந்து நம்மள எவ்வளவு அழகா நடத்தி வந்தாருன்றதுக்கு வார்த்தையை சொல்லவே முடியாது எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனங்க வீட்டுக்கு வரல ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்மளை காத்து வந்திருக்கான்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்த வேற எதுவுமே சொல்லவே முடியாது ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா என்னோட சேர்ந்து இந்த பாடல் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பேரா மட்டும் சொல்லி கொடுத்து நம்ம வர்ஷிப் குள்ள போக போறோம் ஸோ நன்மனவே கொண்டாடு பூர்ண ஹிருதயದಿಂದ
ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ஆமென். ஹalleluya. என்னோட நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் பாட போறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா புது பாடல்கள் கேட்கறதுக்கு? ஆமென். ஏன்னா வேதவசனம் சொல்லப்படுகிறது ஆண்டவருக்கு புது புது பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன். யாரும் தூங்கல. ஆமென். எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் தான், நம்மளுக்கு நான் 2 hour தான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க போறோம். நம்ம உயிர் போனாலும் எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆராதிக்கும் போதே உயிர் போயிடணும். வெளியே போயிட்டு எங்கேயோ போயிட்டு நம்ம விழுந்து சாப்பிடுறதுலாம் வேணாம். ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கும் போது இங்கே ஜீவன் போனாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆமென். ஹalleluya. ஏன்னா அப்பாவை ஆராதிப்பதில் இருக்கிற ஒரு வல்லமை வேற எதுவுமே. ஆமென். எல்லாம் கஷ்டம் இந்த பாடலை பாடி அவன் நாமம் எடுத்தான். நன்மனமே கொண்டாடு பூர்ண ஹೃದಯದಿಂದ, எல்லாரும் கரங்களை தட்டி நன்மனமே கொண்டாடு பூர்ண ಹೃದಯದಿಂದ. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಅவ்வளவுதான். ಓ ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾಪವ ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ನಮ್ಮ ಪಾಪ ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಆತನ ಉಪಕಾರವ ಯೆಹೋವನ ನನ್ಮನವೇ ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. புரிஞ்சிச்சா? பாடல் எல்லாம் புரிஞ்சிச்சா? என்ன சொன்னது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொல்லுது? பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்துட்டாராம், நம்ம துரோகங்கள் எல்லாத்தையும் மன்னித்துட்டாராம். நம்ம படுகுழியில் இருந்தோமா? எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே ஒரு பாவத்தின் ஒரு சேத்துல எல்லாரும் வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு நம்மள ஆண்டு நீதிமான நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறோம். நாம என்ன ஒரு வசனம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எதிரிகள் முன்பதாக நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவங்க முன்னாடி ஒரு விருதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எதிரிக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விருதை ஆயத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சரி, இந்த பாடல் மறுபடியும் பாடலாமா? ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. சொல்லுங்க பார்க்கலாம். ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು, ನಮ್ಮ ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. சொல்லுங்க. ನನ್ನ ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು. அவ்வளவுதான். ರೋಗವ ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ. ரொம்ப அழகா பாருங்களே. பாத்தால
மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் அவனை காட்டிலும் என்னில் இருப்பது ஒரு பெரியவர் என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளுமாய் நம்மளை உயர்த்தி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மட்டும்தான். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என் பேர் சொல்லி அழைத்தவர் நீர் மட்டுமே, நீர் மட்டும்தான். எந்த மனிதர்களை வெறுத்தாலும் பரவாயில்ல, யாரைகளை தள்ளிவிட்டாலும் பரவாயில்ல, நீர் எங்களை வெறுப்பதில்லை ஆண்டவரே சுப்பா, எங்களை நீர் மறப்பதில்லை ஆண்டவரே சுப்பா. விழுந்த அதே இடத்துல எங்களை மறுபடியுமாய் உருவாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் மட்டுமே. ஓ நீர் மட்டுமே. எங்களை தலையை நிமிர செய்கிற தேவன் நீர் மட்டுமே ஆண்டவரே, நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நீர் சொன்னீரே ஆண்டவரே சுப்பா, இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உமக்கென்று ஓடும்படி எங்களை மாற்றம் போடுவது கணக்கு என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்தப்பா நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பாவியான எங்களை மீட்டுக் கொண்டு ஆண்டவரே எங்களை கண்மணி மேல நிறுத்தியதுக்காய் நன்றி அப்பா. குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்பத்துல எவ்வளவோ தோல்விகள் இருந்தாலும், என் வாழ்க்கை முழுவதும் நான் கண்ணீரிலே வாழ்ந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை ஆராதிப்பதில் இருந்து நான் ஒரு நாளும் விலகவே வேண்டாம். ஓ ஹalleluya. எவ்வளவு அழகாய் யோபு சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் அவருடைய நன்மையான காரியங்களுக்கு நான் விடப்படவே மாட்டேன். ஏன்னா நான் நன்மை பெற்றிருக்கேன். எத்தனுடைய வாழ்க்கை நன்மை பெற்றிருக்கீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீ செய்ய போற நன்மைக்காய் நன்றி அப்பா. எங்களை உயர்த்தி நடந்து போறதுக்கு நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னொரு 5 நிமிஷம்
ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்ணீர் எல்லாத்தையுமே அவர் தூய்மையில வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற நாட்களில் நம்மளுக்கு ஏற்றமான காரியங்களை அவர் சந்தித்து நடத்துவார். கவலைப்படாதீங்க, உங்களுடைய கண்ணீருக்கு எல்லாத்துக்குமே அப்பா பதில் வைத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் ஒரு நாளும் சரியா தூங்கினதே இல்லை பிரதர், நைட்டெல்லாம் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு, என் குடும்பம் எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணத்தை பண்ண போறேன், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? அன்று சொல்றார், மகன் எல்லாமே நான் பார்த்துக்க போறேன், எந்த மனுஷனை பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டு இருக்கேன், உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். நிச்சயமாய் அவர் நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்ம கருத்தை பிடித்து நடத்துவார். கண்ணீரோடு இருக்கிற கண்ணீரை ஆண்டு தொடைக்கிறதுக்காக மட்டுமே, அந்த பரலோகத்தை விட்டு நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து நம்முடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்காக மட்டுமே. உடைய பலவீனங்கள் எல்லாமே மாறப்போகுது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தால் எதை கேட்போமோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். உன் கண்ணீருக்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் கொடுத்து விட்டார். அந்த குடும்பத்தை நாம பார்க்க போறோம். உங்களுடைய கடத்தை நீங்க கடன் பிரச்சனையோடு நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு நீங்க துக்கத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுடைய லோன் பிரச்சனைகள் எது வேணுமா இருக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுல பலவீனமா யாரெல்லாம் இருக்கலாம். நான் இப்போ சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்துக்குமே அவர் பதில் கொடுப்பார். நம்முடைய பிரச்சனைக்கு மேலாக நம்ம கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அப்பா நீர் மட்டுமே ஆண்டவரே. நான் எங்கேயோ இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே அழுது கொண்டு துக்கப்பட்டு கொண்டு கண்ணீரோடு இருந்த ஆண்டவரே, ஆனா எங்களை மீட்டு எடுத்து ஆண்டவரே சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்காய் நன்றி அப்பா. எங்களை உயர்த்தி நடத்துவீங்க ஆண்டவரே. எங்க ஸ்கூல் பசங்க படித்து கொண்டிருக்கிற ஸ்கூல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் அவமானப்படுத்தினாலும் ஆண்டவரே உயர்த்தி நடத்துகிற சர்வ வல்லமை தேவன் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஓ ஜீசஸ். செய்ய போறீங்க இந்த பிள்ளைகள் மேலான ஒரு அபிஷேகத்தை நீ ஊற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்கிற நன்மையக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நீ செய்யப்படும் நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீ பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே சப்பா நீ இடைப்பட போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையும் தயவும் எங்கள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீ இறக்கி வைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நான் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்குமே நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ கொடுத்து விட்டீர் ஆண்டவரே சப்பா. ஓ ஹalleluya. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் வாயிலிருந்து கடைசியா பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே
கொடுப்போமா? அப்பா, நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்பியதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் தயவும் இறக்கத்தினால எங்களை மூடி மறைத்து நடந்து போறதுக்கு நன்றி. நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் ஆண்டவரே. எல்லாமே நீங்க பார்த்துக் கொள்ள போறீங்க. அதிசய தேவனா இருந்து ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தரா இருந்து எங்களை நடத்த போறது தயவுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தியதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அவமானப்பட நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. இவ்வளவு நேரமா எங்களை வழி நடத்தி வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் மீதியா இருக்கிற பகுதிகளை நீங்க நடத்தி கொள்ளுங்க. அக்காவோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன மன்னாவை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அந்த காரியங்கள் படியாக நடத்தபடியாக நாங்க அது போல வல்லமையா எழுந்து பிரகாசிக்கபடியாக எங்களை மாற்ற போறதுக்கு நன்றி ஆண்டவரே. இங்க நின்று கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆண்டவரே, வறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடியாக ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவரே சொல்லுவா, நீ ஒரு நன்மையான காரியம் உங்க குடும்பத்தில் நீ செய்ய போறதுக்கு நன்றி ஆண்டவரே. நீ மூடி வைத்திருக்கிற எல்லா கதவுகளையும் நீ திறக்க போறதுக்கு நன்றி ஆண்டவரே. பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தவன் ஆண்டவரே சொல்லுவா, நீ 7 வழியாய் அவனை ஓட்ட முடியுமானவரே சொல்லுவா. நம்புகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீர் நீக்கி ஆண்டவரே, சந்தோஷ சமாதானத்தை எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே, இந்த ஆராதனத்தை முடிச்சு நாங்க போகும்போது ஆண்டவரே, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்க போகும்படியாக நீர் மாற்ற போறதுக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தியதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுத்து கல்வாரி இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.